கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்களை தாக்கினால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியும் பணியில் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தும் சிலர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்கள் மத்தியில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் விவரித்தார். மருத்துவர்கள் தாக்கப்படும் சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்த அவர், கொரோனா தடுப்பு மருத்துவ பணியில் ஈடுபட்டுள்ளவர்களை துன்புறுத்தினால் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும், தாக்கினால் 3 மாதம் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் தொற்றுநோய் சட்டம் 1897 அவசர சட்டம் மூலம் திருத்தம் கொண்டுவர அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். இதன் பின்னர் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நேற்றிரவு ஒப்புதல் அளித்தார். இதையடுத்து மருத்துவர்களையும் சுகாதார பணியாளர்களையும் பாதுகாக்கும் அவசர சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 27ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அன்றைய தினம் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டுமா என்பது குறித்து மாநில முதலமைச்சர்களின் ஆலோசனைகளை அவர் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பிரதமர் மோடி கடந்த மாதம் 20ஆம் தேதி முதலாக முதலமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு கடந்த 11ஆம் தேதி 2வது முறையாக முதலமைச்சர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசித்தார். வருகிற 27ஆம் தேதி முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசிக்கவிருப்பது 3வது முறையாகும். தமிழகத்தில் கொரோனாவுக்கு மேலும் 33 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தம் 662 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1629ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவுக்கு உயிரிழப்பு ஏற்படாத நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக உள்ளது. நம்பிக்கை அளிக்கும் வகையில் கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 662ஆக அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் சதவிகிதம் 40.63ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழந்தோர் விகிதம் 1.1ஆக உள்ளது. இதுவரை 53,072 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 28 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் பூங்கொத்து மற்றும் பழங்கள் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். சென்னையில் புதியதாக ஒரே நாளில் 15 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் 373 பேர் பாதிக்கப்பட்டு தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையில் சென்னை தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அடுத்ததாக கோவையில் 134 பேரும், திருப்பூரில் 109 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் 77 பேருக்கும், ஈரோட்டில் 70 பேருக்கும், நெல்லையில் 62 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. கொரோனா தடுப்பு பணியின் போது உயிரிழந்த மருத்துவர்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். கொரோனாவுக்கு எதிரான முன் வரிசையில் நின்று பொது சுகாதார பணியாளர்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் 3 மருத்துவர்கள் உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் மருத்துவர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நேற்றிரவு மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். ரேஷன் கடைகளில் மே மாதத்திற்கான பொருட்களை வாங்க கூட்டத்தை தவிர்க்கும் வகையில் புதிய நடைமுறையை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. வருகிற 24, 25ஆம் தேதிகளில் வீடு வீடாக டோக்கன் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுத்து பாதுகாப்பான முறையில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. டோக்கனில் குறிப்பிட்டிருக்கும் நாள் மற்றும் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். துவரம்பருப்பு, சர்க்கரை, சமையல் எண்ணெய் தலா 1 கிலோவும், வழக்கமான அளவு பச்சை மற்றும் புழுங்கல் அரிசியும் விலையின்றி வழங்கப்படும். ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை வாங்க செல்லும் போது தனிநபர் இடைவெளியை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20,000-ஐ கடந்திருக்கிறது. இந்தியாவில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 5,221 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 251 பேர் உயிரிழந்துள்ளனர். இறப்பு விகிதம் என்பது 4.80% உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக குஜராத்தில் 2,272 பேருக்கு தொற்று உறுதியான நிலையில் அங்கு இறப்பு விகிதம் 4.18% உள்ளது.
டெல்லியில் 2156 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தானில் 1801 பேரும், மத்திய பிரதேசத்தில் 1592 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 1629 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 18 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,471 உயர்ந்துள்ளது. 3,960 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் 652 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். ஊரடங்கு காரணமாக தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% ஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கை அட்டவணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி மே 29ஆம் தேதி வரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி இலவச மாணவர் சேர்க்கைக்கான அரசாணை உள்ளது. ஊரடங்கு காலகட்டத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் வெளியில் வர இயலாது என்பதால் அந்த அட்டவணையை ஒத்திவைத்துக் கொள்ள தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. ஊரடங்கு காலத்தில் வீடுகளுக்குள் முடங்கியிருப்பது நமக்கான சிறை அல்ல, நாளைக்கான சுதந்திரம் என்பதை உணர்த்தும் வகையில் மனதை கலங்கடிக்கும் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வேலூர் மாவட்ட காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். களத்தில் பணியாற்றும் காவலர்களே இந்த விழிப்புணர்வு வீடியோவில் இடம்பெற்று தங்களது தன்னலமற்ற பணியை உணர்த்தியிருக்கின்றனர். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் கொரோனாவுக்கு மத்தியில் குடும்பத்தாரிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொண்டு அயராது உழைத்திடும் காவல்துறையினரின் அன்றாட சவால்கள் இந்த வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளன. நம்ம குடும்பம் வேணும்னா இந்த இடைவெளி தேவை. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக டெல்லியில் ஆதரவற்றவர்களுக்கு வழங்குவதற்காக குடியரசுத் தலைவரின் மனைவி சமிதா கோவிந்த் முகக்கவசங்களை தைத்துக் கொடுத்தார். குடியரசுத் தலைவர் எஸ்டேட்டில் அமைந்துள்ள சக்திஹாட் என்ற தையல் பயிற்சி பள்ளிக்கு சென்ற சவிதா கோவிந்த் முகக்கவசங்களை தைத்தார். அந்த முகக்கவசங்கள் அனைத்தும் ஆதரவற்றோர் முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு விநியோகிக்கப்படுவதற்காக டெல்லி ஷெல்டர் மேம்பாட்டு வாரியம் கூறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் சிக்கியிருக்கும் பிற மாநிலத்தவர் சொந்த ஊர்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியிருக்கிறார். கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு தொடர்பாக லக்னோவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பிற மாநிலத்தவர் விஷயத்தில் அனைத்து உதவிகளையும் தனது அரசு செய்து தரும் என்றும் உறுதியளித்தார். பாதுகாப்பு விதிமுறைகளையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றாத தனியார் மருத்துவமனைகளுக்கு சீல் வைக்கும்படி அதிகாரிகளுக்கு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டார். ஊரடங்கு உத்தரவை மீறுவோர் மீதும் தனி மனித இடைவெளியை பின்பற்றாதவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். ரமலான் நோன்பு தொடங்கவிருப்பதால் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை உடனடி மேற்கொள்ளுமாறும் அரசு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். புதுச்சேரியில் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களை நீண்ட வரிசையில் இடைவெளி நிற்க வைத்து காவல்துறையினர் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக புதுச்சேரியில் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே வரும் மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீறினால் 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காரைக்கால் புறவழிச்சாலையில் 50க்கும் மேற்பட்டோர் முகக்கவசம் அணியாமல் வந்ததாக தெரிகிறது. அதனால் அவர்களை இடைவெளி விட்டு நீண்ட வரிசையில் நிற்க வைத்த காவல்துறையினர் விதிமுறைகள் மற்றும் கொரோனா குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது ட்ரோன் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கொரோனாவிலிருந்து கிராமத்தை பாதுகாக்கும் பணியில் இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். கோங்குடி ஊராட்சியைச் சேர்ந்த காஞ்சிரன் வயல் கிராமத்தில் கொரோனாவிலிருந்து மக்களை பாதுகாக்க இணைபிரியா இளைஞர் மன்றத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக பின்பற்றி வருகின்றனர். கிராமத்திற்கு செல்லும் அனைத்து வழித்தடங்களையும் அடைத்து ஒரே ஒரு வழித்தடத்தை மட்டுமே ஊர் மக்கள் பயன்படுத்துவதை உறுதி செய்துள்ளனர். மேலும் கிராமத்திற்குள் வெளியாட்கள் நுழைய தடை விதித்ததோடு அவ்வப்போது கிராமத்தில் கிருமி நாசினியையும் அவர்களே தெளித்து தூய்மைப்படுத்துகின்றனர். பிரிந்து சென்ற மனைவி மற்றும் குழந்தைகளை காண
34 கிலோமீட்டர் நடந்து சென்ற நபர் தடுத்து நிறுத்தப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கமலாபுரத்தினைச் சேர்ந்த சண்முகராஜ் என்பவர் சென்னையில் இனிப்பு கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். திடீரென மனநிலை பாதிக்கப்பட்ட அவர் சொந்த ஊர் திரும்பினார். இந்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக 2 குழந்தைகளுடன் தென்காசியில் வசித்து வரும் தனது மனைவியை காண புறப்பட்ட சண்முகராஜ் சட்டை அணியாமல் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார். 34 கிலோமீட்டர் தொலைவை நடந்தே கடந்த நிலையில் கோவில்பட்டி சாத்தூர் சாலையில் சென்ற அவரை பற்றி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து அங்கு வந்த காவலர்களை கண்டதும் அவர் பயந்து ஓட முயற்சித்த போது கீழே விழுந்து காயமடைந்திருக்கிறார். காவல்துறையினரின் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காததால் செல்போன் மூலம் சண்முகராஜின் மனைவி மற்றும் குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஊரடங்கு உத்தரவை மீறி கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களை காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் விரட்டியடித்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மக்கள் வெளியே வருவதை கண்காணிக்க நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காவல்துறையினர் ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கூடலூரில் உள்ள மைதானத்தில் இளைஞர்கள் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடி வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணித்ததை அறிந்த இளைஞர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். நெல்லையில் ஊரடங்கின் போது மீட்கப்பட்ட ஆதரவற்றோர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமில் திறந்தவெளி திரையரங்கம் ஏற்பாடு செய்து 1000ல் ஒருவன் திரைப்படம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கொரோனா தடுப்பு ஊரடங்கு உத்தரவை அடுத்து நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் ஆதரவின்றியும் மனநலம் பாதிக்கப்பட்டும் சாலைகளில் சுற்றித் திரிந்த 105 பேர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகாமிற்குள்ளேயே முடங்கியுள்ள இவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க திறந்தவெளி திரையரங்க வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டது. இதுபோன்ற திரையிடல்கள் முகாம்களில் உள்ள மக்களுக்கு மன ஆறுதலை அளிக்கும் என தன்னார்வலர்கள் கூறுகின்றனர். தொழிற்சாலை மற்றும் வணிக மின் நுகர்வோர் மின் அளவீட்டை தாங்களே புகைப்படமாக எடுத்து அனுப்பலாம் என தமிழ்நாடு மின் வாரியம் தெரிவித்திருக்கிறது. மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான மின் அளவீட்டை மீட்டரில் புகைப்படம் எடுத்து அதனை சம்பந்தப்பட்ட பிரிவு அலுவலர்களுக்கு வாட்ஸ்அப் மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பிரிவு அலுவலகத்தின் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளருக்கு அலுவலக கைபேசி மற்றும் மின்னஞ்சல் விவரங்களை www.tangetco.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்பு காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் சில அச்சு இதழ்கள் விநியோகம் செய்யப்படாமல் மின் இதழ்களாக வெளிவருகின்றன. இதற்கு முன் இதுபோன்ற பாதிப்பை பார்த்ததில்லை என அதன் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர். இந்தியாவின் 4வது தூண் தற்போது உடனடி ஆபத்தில் உள்ளது. ஏற்கனவே டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடகங்களின் தாக்கம் காரணமாக வாசகர்களின் எண்ணிக்கை குறையத் தொடங்கிய நிலையில் பரவி வரும் கொரோனா வைரஸால் தமிழகத்தில் அச்சு ஊடகங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக 94 ஆண்டுகள் இயங்கி வந்த விகடன் குழும வார இதழ்கள் இதுவரை இல்லாத வகையில் கடந்த 3 இதழ்கள் வெளியிடவில்லை. மாறாக மின் இதழ்களாக வெளிவந்த நிலையில் மீண்டும் இந்த வார இதழ் பிரதியாக வாசகர்களுக்கு சேர்க்க முடிந்ததில் மகிழ்ச்சியடைவதாக விகடன் குழும நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் கூறுகிறார். சமூக வலைதளம் வழியாக வாசகர்களை கடைகளில் கிடைக்கிறதுங்கிற ஒரு தகவலையும் தெரியப்படுத்தி எப்போவுமே ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைனுக்கு போவாங்க அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைனுக்கு திரும்ப அழைச்சிட்டு வந்திருக்கோம். அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதேபோல் 32 ஆண்டுகளாக வாசகர்களின் கைகளுக்கு எட்டிய நக்கீரன் இதழ் கடந்த 6 இதழ்கள் மின் இதழ்களாகவே மட்டும் வெளிவந்துள்ளன. இதற்கு முன்பு இப்படியொரு நிலையை கண்டதில்லை என்கிறார் அந்த இதழின் ஆசிரியர் நக்கீரன் கோபால். இது அச்சு இதழ்களுக்கு மிகப்பெரிய அடி இல்லை, இது இடி. அதாவது எப்படி 2 காலும் முடங்கி ஒருத்தன் வீட்டில் இருக்கிற மாதிரி உலகமே முடங்கி போயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மாதிரி பத்திரிகைகள் வாசகனை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். 11 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் புதிய தலைமுறை வார இதழ், புதிய தலைமுறை கல்வி, புதிய தலைமுறை பெண் ஆகிய இதழ்களும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 1 மாதமாக இந்த இதழ்களின் பிரதிகளை கடைகளுக்கு அனுப்ப முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக புதிய தலைமுறை இதழின் ஆசிரியர் உதயசூரியன் கூறுகிறார்.
இதை எல்லா பத்திரிகையிலுமே இந்த சவாலிலிருந்து மீண்டு வருவது என்பது இப்போதைய காலகட்டத்தில் மிக பெரும் சவால் தான். இது இந்த பேரிடர் என்பது விளம்பர வருவாய்க்கும் வாசகர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த மும்முனையில் ஏற்பட்டிருக்கிற மிக பெரும் கொடும் சவால். இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான அத்தனை வேலைப்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னதான் மீன்கிதழாக வெளியிட்டாலும் வாசகர் முகர்ந்து படிக்கும் வகையில் பிரதிகளாக வெளியிடுவதையே விரும்புவதாக அச்சு ஊடகத்தினர் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் இருந்து மீண்டும் இதழ்களை வாசகர்களின் கைகளில் அலங்கரிக்கச் செய்வோம் எனவும் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர் சைமன் உடலை கீழ்ப்பாக்கம் கல்லறையில் அடக்கம் செய்ய முழு ஒத்துழைப்பு அளிக்க தயார் என பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தெரிவித்திருக்கிறார். மருத்துவர் சைமன் உடல் அடக்கத்தின் போது நடந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு அனுமதி தந்தால் தமிழக அரசுடன் நாங்களும் ஒத்துழைத்து மறைந்த திருவாளர் சைமன் நிக்கோலாஸ் அவர்களின் உடலை கீழ்ப்பாக்கம் கிறிஸ்துவ கல்லறை தோட்டத்திலே மரியாதையுடன் வணக்கத்துடன் நல்ல அடக்கத்தை செய்வோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. அரசாங்கம் அனுமதி தர வேண்டும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஊரடங்கு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சாலைகளில் வாகனங்களில் சுற்றுவோர் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து சென்னையில் காவல்துறையினர் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். அடையாறு போன்ற முக்கிய சாலை சந்திப்புகளை தடுப்புகளை வைத்து ஒவ்வொரு வாகனத்தையும் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அத்தியாவசிய பணிக்காக பாஸ் பெற்ற வாகனங்களை தவிர்த்து மற்ற அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் அபராதம் விதிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஓட்டுநர்கள் பாதுகாப்பு உடைகளை அணிந்து பேருந்தை இயக்கினர். அறந்தாங்கியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவ பணியாளர்களின் போக்குவரத்திற்காக 2 அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர்கள் பாதுகாப்பு உடைகள் அணிந்து பணியாற்ற வேண்டுமென அறந்தாங்கி போக்குவரத்து கிளை மேலாண் இயக்குநர், பொது மேலாளர் ஆகியோர் உத்தரவிட்டிருந்தனர். அதன் பேரில் ஓட்டுநர்கள் பாதுகாப்பு உடையுடன் பேருந்தை இயக்கினர். மதுரையில் பழங்கள் பதப்படுத்தி பழச்சாறுகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை இயக்க அனுமதி அளிக்குமாறு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் பழங்களை பதப்படுத்தி பழச்சாறு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் 50க்கும் மேற்பட்ட ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக தொழில்கள் முற்றிலும் முடங்கியுள்ளதால் ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டுள்ள 4500 டன் பழச்சாறு உள்ளிட்டவை தேக்கமடைந்துள்ளன. மேலும் கோடை சீசன் பழங்களான மாம்பழம், திராட்சை உள்ளிட்டவைகளை கொள்முதல் செய்ய முடியாததால் தொழிற்சாலைகள் மட்டுமின்றி விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் விவசாயிகள் நலன் கருதி பழங்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் செயல்பட அரசு அனுமதி அளிக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூரில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக தயாராக வைத்திருந்த 200 லிட்டர் சாராய உரலை மதுவிலக்கு காவல்துறையினர் கண்டறிந்து அளித்தனர். படூர் கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக மாவட்ட மதுவிலக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் கல்பனா தத்திற்கு தகவல் வந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது ஏரிக்கரை புதர் பகுதியில் 2 பேரல்களில் சாராயம் காய்ச்சுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஊரல்களை பறிமுதல் செய்து அவற்றை அளித்தனர். மேலும் சாராயம் காய்ச்சிய நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூண்டி, தலக்காஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரை 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ளச்சாராயத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் காவல்துறையினரின் ட்ரோன் கேமராவை கண்டதும் மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்கள் 4 புறமும் தலைதெறிக்க ஓடிய காட்சி வெளியாகியிருக்கிறது. திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை கண்டறிய ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள மைதானம் ஒன்றில் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாடினர். காவல்துறையினரின் ட்ரோன் கேமராவை கண்டதும் தப்பினால் போதும் என அந்த இளைஞர்கள் ஓட்டம் பிடித்தனர். கொரோனா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி ஜெயசுதாஸ் என்பவர் பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். கொரோனாவிலிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து அவர் பாடியிருக்கும் பாடல் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. மகிழ்ச்சி நிறையணும், ஆண்டவரின் கோபம் குறையணும், கொரோனா வைரஸ் ஒழியணும்.
முகத்தை கழுவுங்க தம்பி, கைய கழுவுங்க, கைய கழுவுங்க பாப்பா, முகத்தை கழுவுங்க, கைய கழுவுங்க தம்பி, முகத்தை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க பாப்பா, கைய கழுவுங்க. தள்ளி நில்லுங்க 3 அடி தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க 3 அடி தள்ளி நில்லுங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 7ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை கொரோனா நிவாரண நிதிக்காக வழங்கியிருக்கிறார். தனியார் பள்ளியில் படித்து வரும் சாய்கரி என்ற மாணவன் தான் சேமித்து வைத்திருந்த 1600 ரூபாயை நிவாரண நிதிக்காக வழங்கியிருக்கிறார். அருப்புக்கோட்டை நகர் காவல் ஆய்வாளர் பாலமுருகனிடம் அதற்கான தொகையை வழங்கியதை அடுத்து ஆய்வாளரும் அந்த மாணவனை பாராட்டி புத்தகத்தை பரிசாக கொடுத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்மட்டையில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அந்த கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. செய்யார் அடுத்த கீழ்மட்டை கிராமத்தைச் சேர்ந்த நபர் முக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். மேலும் பாக்கம் வட்டார மருத்துவ எல்லைக்குட்பட்ட செய்யாறு தொகுதியில் துரித நடவடிக்கை கண்காணிப்பு குழுவிலும் பணியாற்றி வருகிறார். இவர் பணியாற்றும் குழுவில் இருந்தவர்களுக்கு 20ஆம் தேதி கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் பரிசோதனை முடிவில் அவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் திருவண்ணாமலை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக கீழ்மட்டை கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டு தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா தடுப்பு பணிக்காக 15,000 கோடி ரூபாய் ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிக்காக 15,000 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அவசர தேவைக்காக 7,774 கோடி ரூபாய் விடுவிக்கவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பில் சமரசத்திற்கு இடமில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டிருக்கக்கூடிய அவர், சுகாதார பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவரையும் காக்க வேண்டியது அரசின் பொறுப்பு என்று கூறியிருக்கிறார். மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் தாக்கப்படும் சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றால் அவர்களை காக்க பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்த நிலையில் பிரதமர் மோடி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். கொரோனா தடுப்பு பணியில் மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு துறையினர் உயிரிழக்க நேரிட்டால் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியும் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறையினர் உயிரிழக்க நேரிட்டால் குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா பணி மேற்கொண்டு வரும் களப்பணியாளர்கள் உயிரிழந்தால் அவர்களின் உடலை பாதுகாப்புடனும் மரியாதையுடனும் அடக்கம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என அவர் உறுதி கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது பணியை பாராட்டி விருதுகளும் பாராட்டுச் சான்றுகளும் வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள், செவிலியர், காவலர்கள், உள்ளாட்சித்துறையினர், தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அதை உயர்த்தி 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மருத்துவர்களை காக்க முடியாத அரசு மக்களை எப்படி காக்கும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். போதுமான அடிப்படை வசதி இல்லை என கூறி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள், விடுதியில் உள்ள மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தியதாக வெளியான செய்தி கொரோனாவை விட கொடூரமானது என கூறியிருக்கிறார். சில ஆயிரம் மருத்துவர்களையே முறையாக கவனிக்க முடியாத தமிழக அரசு மக்களை எப்படி காப்பாற்றும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை போன்ற பெருநகரில் உள்ள பொது மருத்துவமனையில் இந்த நிலை என்றால் மற்ற மருத்துவமனைகளை பற்றி சொல்ல தேவையில்லை என்றும், தமிழக சுகாதாரத்துறையின் சுவாச குழாய் அடைப்பை யார் அகற்றி சரி செய்வது என்றும் ஸ்டாலின் அறிக்கையில் கூறியிருக்கிறார். கொரோனா தடுப்பு மற்றும் சிகிச்சைக்காக நடிகர் விஜய் 1,30,00,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். நடிகர் விஜய் பிரதமர் நிவாரண நிதிக்காக 25 லட்சம் ரூபாயும், முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக 50 லட்சம் ரூபாயும் வழங்கியிருக்கிறார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்திற்கு 25 லட்சம் ரூபாயும், கேரளாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக 10 லட்சம் ரூபாயும் அவர் கொடுத்திருக்கிறார். இவை தவிர கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரிக்கு கொரோனா நிவாரண நிதியாக தலா 5 லட்சம் ரூபாயை நடிகர் விஜய் வழங்கியிருக்கிறார்.
தமிழக திரையரங்குகளின் உரிமங்களை புதுப்பிக்க 3 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டுமென திரையரங்க உரிமையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தமிழகத்தில் பல திரைகள் கொண்ட மல்டிபிளெக்ஸ் மற்றும் ஒற்றை திரையரங்குகள் என சுமார் 1000 திரையரங்குகள் உள்ளன. மக்களின் பொழுதுபோக்கு மையங்களாக திகழ்ந்த இத்திரையரங்குகள் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு ஒருமுறை உரிமம் புதுப்பிக்கப்பட வேண்டிய தேவை உள்ள சூழலில் உரிமம் புதுப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள திரையரங்குகளின் உரிமையாளர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். உரிமங்களை புதுப்பிக்க வேண்டுமெனில் பொதுப்பணித்துறை, மின்துறை, காப்பீட்டுத்துறை என பல துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் ஊரடங்கு நேரத்தில் இது எந்த அளவு சாத்தியப்படும் என்ற கேள்வி அவர்களிடம் இருக்கிறது. இந்த கொரோனா பீரியட்லாம் முடிஞ்சு ஒரு நார்மல்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாச காலத்துக்கு எங்களுக்கு அந்த லைசன்ஸ் ரினிவல் பண்றதுக்கு ஒரு டைம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முடிந்து திரையரங்குகளை திறக்க இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா. ஊரடங்கை பயன்படுத்தி ஆவின் பாலை கூடுதல் விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆவின் பாலுக்கு சில இடங்களில் பாலை பதுக்கி, அதாவது அதிக விலைக்கு விற்பனை செய்தால் குற்றச்சாட்டு தான் 2 நாளாக என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. எங்கேயும் அந்த மாதிரி தவறு நடக்கல. நானும் விசாரிச்சு தவறு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. நான் அடுத்த செகண்டே எங்களுடைய அதிகாரிகள் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோம். விழிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு நிர்வாகத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கொரோனா வைரஸ் என்பது உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய கொரோனா வைரஸை தமிழகத்தை பார்த்து அச்சப்படக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை கடுமையாக பண்ணியிருக்கிறது. நாட்டுப்படகில் மீன்பிடிக்க அனுமதி வழங்கினாலும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் தடை காலத்தை முன்கூட்டியே முடித்துக் கொள்ள வேண்டுமென கடலூர் மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வங்கக்கடலையொட்டி கடந்த 24ஆம் தேதி முதல் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறும் மீனவர்கள் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க செல்ல அரசு அனுமதி அளித்தாலும் தாங்கள் செல்லவில்லை என்று கூறியிருக்கின்றனர். இதற்கு கடலுக்கு சென்று மீன்பிடிக்க சென்று அதனை கொண்டு வந்து விற்க முடியாமல் போனால் தற்போது இருக்கும் பிரச்சனை கூடுதலாகிவிடும் என்பதோடு மட்டுமில்லாமல் பிடித்து வரும் மீன்களை விற்பனை செய்யும் போது தங்களுக்கு கொரோனா வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருப்பதாக மீனவர்கள் கூறுகின்றனர். எனவே மீன்பிடி தடை காலத்தை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் எனவும் தற்போது வழங்கும் நிவாரணத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஹரியானா மாநிலத்தில் உள்ள மாருதி சுசுகி ஆலையை மீண்டும் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தனது ஆலைகளின் உற்பத்தியை மாருதி சுசுகி நிறுவனம் நிறுத்தியது. இதன்படி ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஆலையும் மூடப்பட்டது. இந்நிலையில் மனசரில் உள்ள ஆலையை திறப்பதற்கு ஹரியானா அரசு அனுமதி அளித்துள்ளது. பராமரிப்பு பணிக்காக முதல் கட்டமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியை தொடங்குவதற்கு தற்போது அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் குருகிராம் மாவட்ட ஆட்சியர் அமித் காத்ரி கூறியிருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 21,000 கடந்திருக்கிறது. தற்போது நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை 21,393 அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் வரை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,471 இருந்த நிலையில் தற்பொழுது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 21,393 அதிகரித்திருக்கிறது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. 681 உயர்ந்திருக்கிறது. நேற்றைய தினம் 652 இருந்த நிலையில் இன்றைய தினம் 681 அது உயர்ந்திருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குணமடைந்தோரின் எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது. இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் எண்ணிக்கை 4,258 உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் கொரோனா பாதிப்புக்கு ஆளானோரின் எண்ணிக்கை 21,393 இருக்கிறது. நேற்றைய தினம் வரை நோய் தொற்று கண்டறியப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,471 இருந்த நிலையில் தற்போது 21,000 கடந்திருக்கிறது. அதிகபட்சமாக நாட்டிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில்தான்
பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது இருக்கிறது. அங்கு 5000த்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5652 இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 789 இருக்கிறது. அண்மை செய்தி. நாகையில் நள்ளிரவில் வாலிபால் விளையாடிய 12 இளைஞர்களுக்கு காவல்துறையினர் நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தடை உத்தரவையும் மீறி நாகை பாப்பாக்கோவிலைச் சேர்ந்த 12 இளைஞர்கள் அந்த ஊரில் உள்ள திடலில் வாலிபால் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் அவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அவர்களுக்கு விளக்கிய காவல்துறையினர் அவற்றை அவர்களையே திரும்பச் சொல்ல வைத்தனர். என்பதையும் அரசு ஊரடங்கு உத்தரவு முடிகிற வரைக்கும் வெளியில அனுப்பக்கூடாது. புரிஞ்சுதா? ஊரடங்கு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.